கரூர் சம்பவம் தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னையில் நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சம்பவத்தில் முழுக்க முழுக்க அரசை குற்றம் சாட்டுவது சரியான அணுகுமுறை கிடையாது, மிக மிக தவறான அணுகுமுறை. தமிழக அரசு மிக சரியான அளவில் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. விஜய் காலதாமதமாக வந்ததுனால தான் இந்த பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு. இதுக்கு விஜய் தான் பொறுப்பேற்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா, எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு கூட்டம் நடத்தினா அதுக்கான ஏற்பாடுகளை அவங்க தான் பார்க்கணும். அதுக்கான என்னென்ன செய்யணுமோ அந்த விதிமுறைகளை அவங்க பின்பற்றணும். தொண்டரணியை அவங்களே அமைச்சிருக்கலாம். போலீஸும் குறிப்பிட்ட அளவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. தொண்டரணியை பாதுகாப்பாக வச்சு கூட்டத்தை அவங்க நடத்திருக்கணும். இப்படி பல விஷயங்கள் வைகோ சொல்லியிருக்காரு. குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் இனி அடுத்த கூட்டங்கள் நடத்தும் போது மிக எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடன் நடத்தணும். அவர் கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு யாரும் தடை விதிக்க மாட்டாங்க. உரிய அனுமதி பெற்று பாதுகாப்புடன் அவர் நடத்தணும். ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சரையோ தமிழக அரசையோ இந்த விஷயத்தில் குற்றம் சாட்டுவது சரியான அணுகுமுறை கிடையாது. விஜயை கைது செய்ய எண்ணம் தமிழக அரசுக்கு நிச்சயமாக இல்லை. யாருக்கும் அந்த எண்ணம் இல்லை. இது அபத்தமான விஷயம். அதனால் அதுபோன்ற செயல்களை யாரும் ஈடுபட மாட்டார்கள். விஜயை கைது செய்ய மாட்டார்கள் என்று சொல்லியிருக்காரு. மேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விஷயத்தில் அவர் பொறுத்த வரைக்கும் தீவிர விசாரணை நடக்கும். விசாரணை நடந்த பிறகு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு திரு வைகோ அவர்கள்.